கொலை செய்யப்பட்ட மாவட்ட இந்து முன்னணி செய்தி தொடர்பாளரான சசிகுமாரின் பிரேத பரிசோதனை கோவை அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. சசிகுமார் உடல் வைக்கப்பட்டிருந்த அரசு மருத்துவமனை வளாகத்தில் குவிந்த இந்து முன்னணியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சசிகுமார் உடல் ரத்னபுரியில் உள்ள அவரது தாய் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு தொடர்ந்து சுப்பிரமணியம் பாளையத்தில் உள்ள சொந்த வீட்டுக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. சாய்பாபா காலனி பேருந்து நிலையம் அருகே உள்ள வழிபாட்டு தலத்தை ஊர்வலம் நெருங்கிய போது திடீரென கலவரம் வந்தது. இருதரப்பிலும் இருந்து சரமாரியாக கற்கள் வீசப்பட்டன. காவல்துறை வாகனங்களின் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டன. தொடர்ந்து சசிகுமார் இறுதி ஊர்வலம் அவரது இல்லத்திலிருந்து துடியலூர் மின் மைதானத்தை நோக்கி புறப்பட்டது. ஊர்வலம் துடியலூரை நெருங்கிய போது ஊர்வலத்தில் வந்த ஒரு பகுதியினர் சாலையோரம் இருந்த குறிப்பிட்ட சமூகத்தினரின் கடைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தினர். அப்போது காவல்துறையினர் அவர்களை விரட்டியதால் கலவரக்காரர்கள் சிதறி ஓட ஆரம்பித்தனர். இதனிடையே போலீசார் மீது கற்களை வீசி சிலர் தாக்குதல் தொடுத்த நேரத்தில் சிலர் 10க்கும் மேற்பட்ட கடைகளை சூறையாடியதுடன் சில கடைகளை தீ வைத்து எரித்தனர். அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவல்துறை வாகனம் ஒன்றும் எரிக்கப்பட்டது. அவ்வழியே சென்ற 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களும் அடித்து நொறுக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து துடியலூர் பகுதியில் வணிக நிறுவனங்கள், கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டன. பேருந்து போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது. இந்து முன்னணியினர் முழு அடைப்புக்கு விடுத்திருந்த அழைப்பை ஏற்று திருப்பூரில் வன்முறைக்கு பயந்து 90% கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. திருப்பூர் மாவட்டத்தில் மாநகர், பல்லடம் உள்ளிட்ட பகுதிகளில் 6 அரசு பேருந்துகளும், திருப்பூரில் ஒரு மினி பேருந்தின் கண்ணாடிகளும் உடைக்கப்பட்டன. இந்து முன்னணியினர் அறிவித்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திருப்பூரில் 70% வணிக நிறுவனங்களும் செயல்படவில்லை.